வணக்கம். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறோம் இல்லையா? ஆனா நமக்கு அப்புறம் நம்மளோட சொத்துக்கள் யாருக்கு எப்படி போய் சேரணும்னு எப்போதாவது யோசிச்சிருக்கோமா? இது நம்மில் பலரும் பேச தயங்குற ஒரு விஷயம். ஆனா நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க இத பத்தி நாம பேசித்தான் ஆகணும். வாங்க, இதை எப்படி சுலபமா சரியா செய்யலான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இல்லைனா அது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிடும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இந்த செஷன் முடியும் போது என்ன செய்யணுங்கிற தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கே நாம இந்த 6 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ரோட் மேப் மாதிரி. இந்த சிக்கலான விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். வாழ்க்கையில மரணம்ங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை நம்மளோட சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு கைமாறி போகுங்கிறது தான். கேள்வி என்னன்னா, அதை நாம திட்டமிட போறோமா இல்லையா என்பது மட்டும்தான். ஆமாம், இத பத்தி பேசுறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா சரியா திட்டமிடுறதுங்கிறது வெறும் பேப்பர் ஒர்க் கிடையாது. அது நமக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்து மேல நாம காட்டுற அக்கறை. நாம அவங்களுக்கு ஒரு சுமைய கொடுத்துட்டு போகாம ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு போறதுக்கான வழி இதுதான். இது இவ்ளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். அப்புறம் ஏன் நம்மள நிறைய பேர் இத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம்? வாங்க, அதுக்கான சில பொதுவான காரணங்களை பார்க்கலாம். மரணத்தை பத்தி பேசினா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். இல்லனா இதனால குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துருமோன்னு ஒரு பயம். இந்த மாதிரி உணர்வுகள் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா இந்த தயக்கத்தால நாம கொடுக்க போற விலை ரொம்பவே அதிகம். அதை தாண்டி வர்றதுல தான் நம்ம குடும்பத்தோட உண்மையான பாதுகாப்பு இருக்கு. சரி, அந்த தயக்கத்தை எல்லாம் தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சா என்ன நடக்கும்? முன்கூட்டியே திட்டமிடுறதால நமக்கு என்ன சக்தி கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒரு பாதை எந்த திட்டமும் இல்லாததால குழப்பம், குடும்பச் சண்டை, சட்டச்சிக்கல்னு போகுது. இன்னொரு பாதை சரியான திட்டமிடலோட மன அமைதி, தெளிவான கண்ட்ரோல்னு போகுது. இந்த 2ல உங்க குடும்பத்துக்கு நீங்க எதை கொடுத்துட்டு போக விரும்புறீங்க? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. வாழ்க்கை எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. அதனால நாம நல்ல ஆரோக்கியத்தோட தெளிவா யோசிக்க முடியறப்பவே திட்டமிடுறதுதான் புத்திசாலித்தனம். இது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய கவசம் மாதிரி. ஓகே, இப்ப திட்டமிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்து என்ன? உங்க சொத்துக்களை நீங்க விரும்பியபடி எந்த பிரச்சனையும் இல்லாம மாத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, உயில் எழுதுறது ஒரு அடிப்படை விஷயம். ஆனா ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குனா உங்க சொத்துக்களை எப்படி நிர்வகிக்கணுங்கிறதுல உங்களுக்கு இன்னும் அதிக கண்ட்ரோல் கிடைக்கும். பேங்க் அக்கவுண்ட், இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு நாமினேஷன் போட்டாலே போதும். ஜாயிண்ட் ஹோல்டிங் இருந்தா ஒருத்தருக்கு அப்புறம் சொத்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தருக்கு போயிடும். உங்க திட்டத்துல எதையுமே விட்டுறாதீங்க. உங்க வீடு, நிலம், ஷேர்ஸ், பேங்க் பேலன்ஸ் மட்டும் இல்ல, உங்க வண்டி, நகை, ஏன் உங்க பிசினஸோட எதிர்காலம் கூட இதுல அடங்கும். எல்லாத்தையும் யோசிச்சு பிளான் பண்ணணும். சரி, இப்ப இந்த ப்ராசஸ்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான சவால பத்தி பேசுவோம். குறிப்பா குடும்பத்துல நிறைய வாரிசுகள் இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம்? இதுதான் பல குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு சோகமான விஷயம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும், ஒவ்வொரு பார்வை இருக்கும். தெளிவான திட்டம் இல்லாதப்ப சொத்து பங்கீடுங்கிறது வெறும் பணப்பிரச்சனையா இல்லாம அண்ணன் தம்பி உறவையே பிரிக்கிற அளவுக்கு பெருசா மாறிடும். இந்த மாதிரி சண்டைகளை தவிர்க்க முடியுமா? நிச்சயம் முடியும். அதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க இருக்கும்போதே எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு வெளிப்படையா பேசுங்க. தேவைப்பட்டா ஒரு பொதுவான ஆளை வச்சு பேசுங்க. ரொம்ப முக்கியமா எடுக்கிற முடிவுகளை எழுத்துப்பூர்வமா ஆவணப்படுத்துங்க. இதுதான் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தடுப்பு மருந்து. யோசிச்சு பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் உங்க திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான சாவிகள். சரியான நேரத்துல சரியான சாவி இல்லைன்னா உங்க சொத்து உங்க குடும்பத்துக்கு போய் சேராம கோர்ட் கேஸ்னு சிக்கல்ல மாட்டிக்கும். உங்களுக்கு அப்புறம் உங்க குடும்பம் அல்லாடக்கூடாது. இந்த வரிசை அவங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியா இருக்கும். டெத் சர்டிபிகேட்ல ஆரம்பிச்சு உயிலு, ஐடி ப்ரூஃப்னு ஒவ்வொன்னா உங்க ரெடி பண்ணும்போது எந்த குழப்பமும் இல்லாம காரியம் நடக்கும். கடைசியா எல்லாத்தையும் நாட்டரி பண்ணி சட்டப்பூர்வமா மாத்துறது ரொம்பவே முக்கியம். நாம இப்ப நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்கலாம். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மரணத்தை பத்தின திட்டமிடல் இல்ல. இது உங்க குடும்பத்தின் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பையும் அக்கறையும் காட்டுற ஒரு செயல். நீங்க இல்லாதப்பவும் அவங்கள ஒற்றுமையாவும் பாதுகாப்பாவும் வச்சுக்க நீங்க எடுக்கிற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி இது. இந்த விஷயத்துல நீங்க தனியா பயணிக்க வேண்டாம். ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், ஒரு லாயர், இவங்களோட உதவிய நாடுறது ரொம்பவே புத்திசாலித்தனம்.
சரியான நிபுணர்கள் உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி நீங்க நினைச்சது சட்டப்படி சரியா நடக்கிறத உறுதி பண்ணுவாங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. அது அப்படியே விட்டுவிட போறீங்களா, இல்ல அந்த பொறுப்பை இன்னைக்கே கையில எடுத்து முதல் அடிய எடுத்து வைக்க போறீங்களா? இந்த உரையாடலை தொடங்க நீங்க தயாரா? முடிவு உங்களுடையது.